சாந்தி பர்னிச்சர் ஓனரு. இந்த வெஸ்ட் ஜோன்ஸ் ரோட்ல சாந்தி பர்னிச்சர் கடை வந்து 31 ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருக்குது. அதனால எனக்கு வருவாயிலிருந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு வருடந்தோறும் செய்ய ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இந்த வருஷம் 2026ல் நல்ல ஒரு சந்தோஷமா இந்த ஏழை மக்களுக்கு 5000 பேருக்கு நான் வந்து புடவை கொடுத்தேன். அவங்களும் எல்லாம் மகிழ்ச்சியோடு வாங்கிட்டு போனாங்க. என் கூட வேலை செய்கிறவங்க நல்லா சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. பொதுமக்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. உயர் அதிகாரிகளும் இந்த தகவலை கேட்டு போலீஸ் அதிகாரிங்க, எல்லா காவல்துறை இவங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் என்னுடைய குடும்பத்தில் இருந்தும் என் மகன், என் பேர பசங்க எல்லாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் இன்னும் நிறைய வருடத்தில் 2027ல் இன்னும் சிறப்பாக நான் பண்ணணும். எனக்கு இதான் ரொம்ப சந்தோஷம். என்ன காரணம் இதெல்லாம் பண்றது? இது காரணம் வந்து என்னன்னா, நான் வந்து கிறிஸ்டினு. 10ல் ஒரு பங்கு வருமானத்தில் வந்து 10ல் ஒரு பங்கு சர்ச்சைக்கு கொடுக்கணும். ஆனால் அது வந்து சர்ச்சையில் நான் வந்து பாஸ்டர்கிட்ட யாருக்கிட்ட கொடுக்கறதில்ல. அந்த பங்கை வந்து மொத்தமாக சேர்த்து லாபத்திலிருந்து எடுத்து வச்சு இந்த ஏழை எளிய மக்களுக்கு நேரடியான பார்வையில் புடவை மூலியமாக நான் அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுறேன். இதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என் குடும்பத்தில் இருங்க அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி. என் கூட வேலை செய்கிறவங்களும் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. உயர் அதிகாரி போலீஸுங்களும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இன்னும் மேலே மேலே என் கடை நல்லா சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நான் இன்னும் அதிகமான இந்த வருஷம் வந்து 5000 கொடுத்தேன். வர வருடம் 2027ல் நான் வந்து 10,000 பேர் கொடுக்கறதுக்கு ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. மனசுல என்ன பண்ணணும்? மக்களுக்கு ஏன்னா இருக்கிறவங்க வந்து யாரும் உதவி பண்றதுல மக்களுக்கு. அதனால வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு புடவை மாத்தி காட்டுறது கூட இல்லாத நிலையில இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் மனசுல கருதி இந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து ரொம்ப ஏழையானவங்களுக்கு தான் கொடுக்குறேன். நான் அந்த ஏழை எளிய மக்களுக்கு நான் மனசார கொடுக்குறேன். அவங்களுடைய வாழ்த்துல எனக்கு நிறைய கிடைக்குது. நான் சாந்தி பர்னிச்சர் ஓனரா நின்று பேசுறேன். ரொம்ப நன்றி. என் பேர் வந்து KS முத்து, சாந்தி பர்னிச்சர் ஓனர். நான் வந்து இது வந்து ஒரு 10 வருஷமா கொடுத்துனுக்கிறேன். இப்போதான் ரொம்ப ப்ராப்ளமா எல்லாருக்கும் தெரிவிச்சு இது போல வீடியோ மூலியமா டிவி மூலியமா விளம்பரப்படுத்தி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த டிவி விளம்பரம்லாம் கிடையாது, சாதாரணமாக தான் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த 2 வருஷமா தான் நல்லா மக்களுக்கு நல்லா ரீச் ஆகணும், எல்லாரும் வரணும் அப்படின்றத நல்லா மகிழ்ச்சியோடு செய்கிறேன். வர 2027ல் இன்னும் அதிகமாக நான் செய்வேன். அதனால எனக்கு வந்து என்னுடைய கூட இருக்க குடும்பமும் என் கூட வேலை செய்கிற தொழிலாளிகளும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா இன்னும் நல்லா செய்வேன். நான் மக்கள் நல்ல வரவேற்பு இருக்கு. நல்ல வரவேற்பு, மக்கள் நல்லா ஏத்துக்கிறாங்க, சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க. எந்த ஒரு எல்லா இடத்துலயும் வந்து சைதாப்பட்டு முழுவதும் கொடுத்தேன். நான் எல்லாம் நல்ல ஏழையான குடும்பமா பார்த்து எல்லாருக்கும் டோக்கன் மூலியமா கொடுத்து எல்லாரும் வர வச்சு எல்லாரும் அமைதியான முறையில வாங்கிட்டு போனாங்க. எல்லாம் ஆமா, அன்னதானம் பண்ண ஆசை இருக்குது. வர 27ல் தான் இதெல்லாம் முயற்சி எடுத்து அன்னதானமும் செய்யறதுக்கு நான் ஆசை கடமைப்பட்டு இருக்கேன். நீங்க பண்றது தனிப்பட்ட முறையில பண்றீங்க. அரசியல்வாதிகளாம் நிறைய அரசியல்வாதிக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் வந்து அரசியல் அதெல்லாம் கிடையாது. அரசியல் உதவியும் கிடையாது, யாருடைய உதவியும் கிடையாது. என்னுடைய சொந்த பணத்துல தான் நான் செலவு பண்றேன். இதெல்லாம் எதிர்ப்புலாம் கிடையாது. அதெல்லாம் எந்த கட்சி, எல்லா கட்சியும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. காங்கிரஸ் சரி, டிஎம் சரி, ஏடிஎம் சரி, எல்லா கட்சிகளும் வந்து எனக்கு நட்பு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. யாரும் எதிர்த்து எல்லாரையும் நான் அழைப்பு கொடுத்துக்கிறேன். எல்லா கட்சிக்கும் நான் அழைப்பு கொடுத்துக்கிறேன்.
எல்லா தலைவருங்களுக்கும் வந்து அழைப்பு கொடுத்து சால்வை போட்டு அவங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கேன். அவங்களும் நல்ல வாழ்த்துதல் தான் தெரிவிச்சுக்கிறாங்க. யாருமே எதிர்ப்பா தெரிவிக்கல. ரொம்ப நன்றி.